ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சண்டே விலாக். சர்ச்சுக்கு போகிறதுக்கு கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் தான் வீட்டுக்கு வெளியில் இருக்க பிச்சி செடியை பார்த்தேன். கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் மூட்டில் இருக்க மண்ணை கிளறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை கிளறி விட்டேன். இந்த செடி ஏறக்குறைய எங்கள் வீட்டில் 2010 இருக்குது. 15 வருஷம் கிட்ட ஆகிட்டு. ஸோ அதை இனி கொஞ்சம் பார்க்கணும், பார்த்தா தான் சரியாகும்ன்ட்டு அதுக்கு மூட்டை கிளறி விட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த இலையில் குறுக்கெழுத்து இருந்தது, கிராஸ் வேர்ட்ஸ். அதை போட்டுட்டு இருக்கும்போது அப்பா கூப்பிட்டாங்க. தேங்காய் வெட்டி போட்டிருக்கேன், மாடியில் கொண்டு போய் காய போட்டுருங்கன்ட்டு. ஸோ தேங்காய் எல்லாம் நானும் செடின்னு எடுத்து மாடியில் கொண்டு போய் 3 செட்டாக கொண்டு போய் மேலே போட்டுட்டோம். மேலே ஒரு பாயை விரித்து அதில் தேங்காய் எல்லாத்தையும் நிமித்தி போட்டோம். ஏன்னா இது காஞ்ச பிறகுலேருந்து எண்ணெய் எடுப்போம் அதுக்காக. அதுக்கப்புறம் மெயினாக அது மேலே வலையை தூக்கி போட்டாச்சு. ஏன்னா இல்லைன்னா காக்கா பாதியை தூக்கிட்டு போயிடும். அது முடிச்சுட்டு இருக்கும்போது ஜீடன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, எனக்கு பாப்கார்ன் செஞ்சு தாங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாப்கார்னை ரெடி பண்ணி கொடுத்தா. அவங்க எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு நம்ம குரோஷே வேலை இருக்கே அதை செய்வோம்னு சொல்லிட்டு அது செய்ய போயிட்டேன். அது ஏறக்குறைய கொஞ்சம் கடகடன்ட்டு ஓரளவு கொஞ்சம் எனக்கு பார்க்க நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பர்ஸ் அளவுக்கு வந்ததோடி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஜெய்டன் ஐஸ்கிரீம் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களாம் வந்து கொக்கோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஜனவரி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபெப்ரவரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பாய்.